கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். செப்பனியா 3:17. The Lord your God is with you. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசேப்பு இஸ்மவேலரிடத்தில் விற்று போடப்பட்டார். போத்திபார் வீட்டில் சென்று பணி செய்தார். கர்த்தர் யோசேப்புடன் இருந்தார். அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணினார் என்று அவன் எஜமான் கண்டார். அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டார். அங்கும் கர்த்தர் யோசேப்புடன் இருந்தார். பார்வோனுக்கு சொப்பனத்தை காட்டி யோசேப்பு அரண்மனைக்கு அழைக்கப்பட்டார். அங்கும் யோசேப்புடன் இருந்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். தானியேல் இரவும் பகலும் கர்த்தருக்கு உண்மையாக காணப்பட்டு 3 வேளை கர்த்தரை தொழுகிறவராக காணப்பட்டார். கர்த்தருக்கடுத்த காரியத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு சிங்கக்கவியில் போடப்பட்டார். கர்த்தர் அவன் நடுவில் இருந்தார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். தானியேல் அற்புதமாக விடுவிக்கப்பட்டார். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்பது அங்கு மெய்ப்பிக்கப்பட்டது. தானியேலின் நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மத்தியில் கர்த்தர் இருந்தார். கிறிஸ்துவை அவர்கள் வைராக்கியமாக விசுவாசத்தோடு தேடினார்கள். பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு எரிகிற 7 மடங்கு அக்கினி சூளையில் போடப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுடன் உலாவினார். அவர்கள் நடுவில் இருந்தார். அக்கினியின் மனம் அவர்கள் மேல் வீசவில்லை. அற்புதமாக அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். நமக்கு நடக்கிற யாவும் கர்த்தருக்கு தெரியும். அவர் அற்புதமாய் நம்மை நடத்துவார், ஆலோசனை கொடுப்பார், விடுவிப்பார், காப்பாற்றுவார். நாம் ஏன் கவலைப்பட்டு கலங்க வேண்டும்? ஆமன். எங்கள் நடுவில் இருக்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தேர்தல் வாக்குறுதிகளாக சொல்லப்பட்ட காரியங்கள் மக்கள் மத்தியில் நிறைவேற்றப்பட, மக்கள் சந்தோஷமாக வாழ தேவனே இரக்கம் பாராட்டும். நிறைவேற்றப்படாத, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் கொடுக்கப்படாதபடி அரசியல்வாதிகள் மனதில் பேசும். ஆண்டவரே, வரப்போகிற அநேக மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல்களுக்காக இப்பொழுதிருந்தே ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தையும் கண்ணோக்கும். தகுதியுள்ள நபர்கள் அதிகாரிகளாக தேர்ந்தெடுக்கப்பட உதவி செய்யும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தவறான காரியங்கள் முன்னிறுத்தப்படாதபடி அவற்றையெல்லாம் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீதியான முறைப்படி, நியாயமான முறைப்படி தேர்தல்கள் நடைபெற தகுதியுள்ள நபர்கள் தேர்வு செய்யப்பட கிருபை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.